ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புலி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குது கும்பகோணம் கடப்பா தான் பார்க்க போகிறோம். கும்பகோணம் கடப்பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைத்தம்பருப்பில் செய்வாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பைத்தம்பருப்பு வந்து உங்களுக்கு கடப்பாவில் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடப்பாவே உங்களுக்கு. இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றி இதில் வந்து நான் வேக விட போகிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் இது கூடவே சேர்த்து நீங்கள் வந்து விசில் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் இப்போ நான் சேர்க்கலை. உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்திருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கோன்னா அதோட பாதி அளவு வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்க்கணும். இப்போ இதுக்கு வந்து 3 பச்சை மிளகா வந்து சேர்க்குறேன். காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் இங்கே சேர்க்குறோம். அதனால நான் 3 சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ இல்லை கூடவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து காரம் தெரியும், கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கசகசா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். எப்போவுமே கசகசா கொஞ்சம் நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா வந்து அரைப்படும். இதை வந்து அப்படியே தண்ணியோடவே இந்த மிக்சர் ஜாருக்கு நான் அப்படியே மாற்றிக்கிறேன். ஒரு 4 முழு முந்திரி வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு, அதுக்காக சேர்க்குறேன். அதுவும் இல்லாமல் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு வந்து பட்டை வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு சப்போஸ் கிராம்பு, ஏலக்காய் அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விடணும். 2 நிமிஷம் விட்டோன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். உங்களுக்கு பூண்டு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி நான் சேர்க்குறேங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்கணுன்னு. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். நான் வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதனால் நான் பூண்டு தனியாக சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு முழுசாக சேர்க்குறேன். உங்களுக்கு பூண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு 2 பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைத்தம்பருப்பு வந்து வேக வச்சுருக்க அந்த பருப்பு வந்து அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து இதிலே சேர்த்து நீங்கள் குக் பண்ணியிருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்ல கொதி வந்து பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இப்போதைக்கு சேர்க்கணும். பார்த்திங்கன்னா இது சேர்த்தோன்னா ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் வந்து அது திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது குழம்பு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களோட திக்னஸை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி. இப்போ இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். மீடியமாக இல்லது லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா பச்சை வடையெல்லாம் போய் ரெடி ஆகிடும். காய் இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனா ப்ளைனாக செஞ்சாலும் இந்த கும்பகோணம் கடப்பா சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.